நெஞ்சையே பதற வைக்கின்ற சம்பவம் ஒன்று நடந்தது. திருநெல்வேலியிலே 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் பள்ளியிலே மது அருந்தக்கூடிய காட்சி எவ்வளவு வேதனையாக ஒரு சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலத்திற்காக பள்ளிக்கு அனுமதிக்கின்றோம். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியிலே படிக்கிற காலத்திலே பள்ளியிலே மாணவிகள் மது அருந்துகின்ற காட்சி பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்றது. ஒரு வேதனையான சம்பவம். அதை பற்றியெல்லாம் இந்த அப்பா ஸ்டாலின் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் உளவுத்துறை இருக்கின்றதா என்று மக்கள் கேட்கின்ற நிலைக்கு உளவுத்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது, போதைப் பொருள் விற்பனை அதிகரிக்கின்ற பொழுது அரசுக்கு உரிய முறையிலே தெரிவித்து அந்த உளவுத்துறை செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற உளவுத்துறை திரு கருணாநிதி குடும்பத்திற்கு, ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஏவல் செய்கின்ற உளவுத்துறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.